வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி நாங்கள் மேங்கோ பார் ட்ரை பண்ண போகிறோம். நானும் என் பொண்ணும் அதை குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு கொதிக்க வச்சோம். நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணியை இருத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி நல்லா ஜூஸியாக எடுத்துக்கிட்டோம். அப்புறம் கடாயில் 1 கப் சர்க்கரைக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி லிக்யூட் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம மேங்கோ ஜூஸ் எடுத்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவைக்கேற்ப கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கிண்டி இது போல் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா கிண்டிட்டு இறக்கி ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தேய்ச்சி இதை நல்லா ஆட் பண்ணி நல்லா சரிசமமாக ஆக்கினதுக்கப்புறம் இதை பார்த்ததும் என் பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை. என் கூட சேர்ந்து அவங்களும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் செஞ்ச மேங்கோ பார் 2 பிளேட் வந்துச்சு. அதில் 1 நான் எடுத்துக்கிட்டேன், 1 என் பொண்ணு எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் 2 பேருமே எடுத்துகிட்டு போய் நல்ல வெயில் வீசுகிற இடத்துல அதை கொண்டு வந்து காய வச்சிட்டோம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரே நாளில் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அதை குட்டி குட்டியாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டோம். நம்ம வீட்டில் செய்கிறதால கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிக்கிட்டோம். அதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னா, இது ஒரு ஜெல்லி ஃபார்முக்கு ஆகிடுச்சு. ஸோ அகர் அகர் சேர்க்காமலே நேச்சுரலாக ஒரு ஜெல்லி ஃபார்ம் கிடச்சிது. டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருந்தது. குழந்தைங்களுக்கு சொல்லவா வேணும், ஜெல்லினாலே எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்ருவாங்க. அது ஹெல்த்தியாக அன்ஹெல்த்தியான்னு பார்க்க மாட்டாங்க. இது உண்மையாகவே நேச்சுரலான ஹெல்த்தின்றதால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. என் பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.